வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரெஸ்பிரேஷன் இன் ஆர்கானிசம். இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெஸ்பிரேஷன்னா என்ன அப்படின்னா சுவாசம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்பெல்லாம் வேகமா ஓடுறோமோ அப்பெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெவியா மூச்சு வாங்குமா இல்லையா? இப்போ ஏன் மூச்சு வாங்குது அப்படின்னா நம்ம பிரீத்திங் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரீத்திங்கும் ரெஸ்பிரேஷன்ல ஒரு மெயின் பார்ட்டா இருக்கு. நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம்ல, நம்ம உடம்பு வந்து எதால் ஆனது? எல்லாமே நிறைய லட்சக்கணக்கான செல்ஸால உருவானதான் நம்மளோட உடம்பு. உடம்பு இல்லை, எந்த ஆர்கனிசம் எடுத்தாலுமே அது எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் இது எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா ஒரு செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ செல் இஸ் மேட் அப் ஆஃப் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் மைக்ரோஸ்காபிக். இதெல்லாம் ஃபார்ம் ஆனதுதான் செல், நிறைய ஃபார்ம் ஆனதுதான் ஒரு ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவோம். செல் அப்படின்னா என்னன்னா இஸ் ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆர்கனிசம். இதுலேயே ரொம்ப ஒரு ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சரா இருக்குமா அது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் யூனிட் ஆஃப் ஆர்கனிசமா வந்து வேலை பார்க்குதான். ஓகே, ஸோ ஒவ்வொரு செல்லும் ஆர்கனிசம்ல இருக்க ஒவ்வொரு செல்லுமே ஒரு சர்டன் ஃபங்க்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா நியூட்ரியன், டிரான்ஸ்போர்ட், எக்ஸ்கிரீஷன், ரீப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்து செல்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஒர்க்லாம் பண்றதுக்கு செல்லுக்கு வந்து எனர்ஜி வேணும் இல்லையா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஹெவியா ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா, நம்ம வாக் பண்றோம், ரன் பண்றோம்னா கூட நமக்கு ஒரு எனர்ஜி வேணும். நமக்கு எனர்ஜி வேணும்னா என்னது? நம்ம உடம்பு எதாலானது? செல்லானது. ஸோ செல்லுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, வேலை பார்க்கும் போது மட்டும் நமக்கு வந்து எனர்ஜி வேணும் அப்படின்னு கிடையாது. ஏன் நம்ம சாப்பிடும்போது, தூங்கும் போது, ஒரு புக்கை படிக்கணும்னா, இப்ப நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன்ல, இதுக்கெல்லாம் கூட ஒரு எனர்ஜி வேணும் செல்லுக்கு. ஸோ அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குது இல்லையா? நம்ம அம்மாலாம் வீட்டுல சொல்லுவாங்கல்ல, சாப்பிடு சாப்பிடுன்னு எப்போதாலும் சொல்லிட்டே இருப்பாங்க டைமுக்கு. உங்களுக்கு எல்லாம் எரிச்சல் ஆகும், என்ன அம்மா எப்போதாலும் சாப்பிடுன்றாங்க அப்படின்ட்டு. பட் அப்படி சாப்பிட்றது மூலியமா தான் ரெகுலரா சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட்ல இருந்து எனர்ஜினா கொஞ்சம் ஸ்டோர் ஆகுமா. ஸ்டோர் ஆகிதான் செல்லுக்கு வந்து அனுப்பப்படுது. ஸோ அந்த செல்லு வந்து கரெக்டா ப்ராப்பரா அது சாப்பிட்டு ஃபுட்டை வந்து எனர்ஜி கெயின் பண்ணா மட்டும்தான் நம்மளால எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆயிடும். ஸோ நம்மளால எந்த ஒரு வேலையுமே பண்ண முடியாது. அதை மீறி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பாடியில ஏகப்பட்ட பிரச்சனை வருமா. ஸோ டைமுக்கு சாப்பிடணும். அது நமக்கு இல்லை, செல்லுக்கு நல்லது. செல்லுக்கு நல்லா இருந்தாலும் நம்ம உடம்பு நல்லா இருக்க முடியும். ஓகேவா? சரி, ஃபுட் எல்லாம் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிடுதுல, ஸ்டோர் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது ரிலீஸ் பண்ணப்படுமா. ஏன்னா நடக்கும்போது தான் ப்ராப்பரான ஒரு டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஆச்சா, தெரிஞ்சிருச்சா? எல்லா ஆர்கனிசம்க்கும் ஃபுட்டு வந்து கண்டிப்பா வேணும். எதுக்காக? எனர்ஜி பர்பஸ்க்காக வேணும் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்த டாபிக் வந்து நம்ம எப்படி ப்ரீத் பண்றோம்? ஏர் மூலியமா ப்ரீத் பண்றோம். ஓகே, வெளியே இருக்க ஏர் மூலியமா ஆக்சிஜன் வந்து இன்டேக் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புல இருந்து எக்ஸ்கேட் பண்றோம் இல்லையா? இப்படிதான் பிரீத்திங். இன்ஹேல், எக்ஸேல், அதான் பிரீத்திங். பிரீத் பண்ணும்போது இந்த ஏர் வந்து பாடி ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் ஆகி ஃபைனலா செல்ல போய் ரீச் ஆகுது. செல்ல இருக்க இப்ப இந்த ஆக்சிஜன் ஸ்டோர் ஆனது இல்ல, இந்த ஆக்சிஜன் எல்லாமே ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடுறோமா, அது குளுக்கோஸை கன்வெர்ட் ஆயிருமா, அந்த குளுக்கோஸை வந்து பிரேக் டவுன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த ப்ராசஸ் தான். அதாவது இந்த ஃபுட்டை வந்து பிரேக் பண்ணுது இல்லையா, ஒரு எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணி, அது பேரு தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செல்லுலார் ரெஸ்பிரேஷன் எங்கெல்லாம் எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா இட்ஸ் டேக் பிளேஸ் இன் செல் ஆஃப் ஆல் ஆர்கனிசம்ஸ். எல்லா ஆர்கனிசம்ஸும் செல் இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லா ஆர்கனிசம்லையும் இந்த ப்ராசஸ் நடந்துட்டே தான் இருக்கும். இது பேர் தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். உடம்புல இருக்க செல் மூலியமா ரெஸ்பிரேட் பண்றது. ஓகேவா? அண்ட் இதுலயே 2 டைப்ஸ் இருக்கு. அதாவது நம்ம செல்ல இருக்க அந்த குளுக்கோஸ் சொன்னோம் இல்லையா, சாப்பிட்ற ஃபுட் வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதை வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்றது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? அண்ட் அதே ஒரு சில விஷயங்கள் வந்து ஆக்சிஜன் இல்லாம நம்மளால வந்து ஒரு சில குளுக்கோஸ் எல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ண முடியும். அது பேரை வந்து அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட ஒரு குட்டி ஃபார்முலா ஒன்று. குளுக்கோஸ்ல வந்து in the presence of oxygen அப்ப என்ன ரிலீஸ் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் ரிலீஸ் ஆகும். அது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அப்ப அன்ஏரோபிக்ல என்னது? ஆக்சிஜன் இல்லாம வர்றதுல என்னது? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆல்கஹால் பிளஸ்
கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் எனர்ஜி. இது பேர் வந்து அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஈஸ்ட் எல்லாம் ஆக்சிஜன் இல்லாமையே உயிர் வாழும். அதனால தான் அது எல்லாமே வந்து அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல வரும். நம்மளோட மசில் செல் இருக்கு இல்லையா, சதை பகுதியில் ஒரு செல்லு, அது எல்லாமே வந்து சில சமயங்களில் அன்ஏரோபிக்கில் ரெஸ்பிரேஷனில் வந்து ஒர்க் ஆகுமா. அது எப்போ அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் டைமில் மட்டும்தான். அதாவது நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் வந்து ஹெவியாக பண்ணுறோம் அப்படின்னாலும், வேகமாக ஓடுறோம் அப்படின்னாலும், சைக்கிளிங் பண்ணுறோம் அப்படின்னாலும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறோம், ரொம்ப நேரத்துக்கு நடக்கிறோம் அப்படின்னாலுமே நமக்கு என்னாகும், எனர்ஜி வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படுது இல்லையா. ஸோ அதிகமாக தேவைப்படும் போது நம்மளோட உடம்புல இருக்க அந்த ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுற எனர்ஜி என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். ஆக்சிஜன் சப்ளை கம்மியாயிரும். ஸோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுறது லிமிட் ஆயிரும். இதுதான் ஓகே. எனர்ஜி நமக்கு உடம்பு அதிகமாக தேவைப்படுது, பட் அந்த டைமில் ஆக்சிஜன் நமக்கு சரியாக கிடைக்கல அப்படிங்கும்போது எனர்ஜி கம்மியாகும் இல்லையா. ஸோ இந்த பிளேஸில் தான் நம்ம மசில் செல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுது. எதுக்காக? டு ஃபுல்ஃபில் த டிமாண்ட் ஆஃப் எனர்ஜி. நம்ம உடம்புக்கு டிமாண்ட் வந்து தேவைப்படுது, எனர்ஜி வந்து வேணும். ஸோ நீ வந்து இப்போ வந்து அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் ஒர்க் ஆக அப்படின்னு மூளை வந்து ஆர்டர் கொடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்மளோட மசில் செல் எல்லாமே வந்து அன்ஏரோபிக்காக வந்து செயல்பட ஆரம்பிக்குது. நீ நோட் பண்ணி பார்த்துருப்பீங்களா, நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாலோ இல்லை ரொட்டீனாக வேலை செய்கிறத விட்டுட்டு கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு வேறு ஏதாவது வேலை செஞ்சாலோ நம்ம சதை பகுதி எல்லாமே உடம்புல வலிக்கும். கை கால் எல்லாம் சதெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது ஏன் வலிக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம சதை பகுதி வந்து அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ஒரு வலி வந்து ஏற்படுது நமக்கு. இந்த வலி வரும்போதெல்லாம் அம்மா என்ன சொல்லுவாங்க, நல்லா போய் சுடுதண்ணியில் குழி, இல்லை சுடுதண்ணி ஹாட் வாட்டர் வச்சு மசாஜ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது ஏன் அப்படின்னா நம்ம அப்படி ஹாட் வாட்டரில் மசாஜ் பண்ணோம் இல்லை குளித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்குமா. ஸோ அப்படி ஒர்க் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி இருக்கு இல்லையா ஆக்சிஜன் மூலிமா, அது இந்த மஸ்குலர் செல்லில் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. அதனால தான் ஹாட் வாட்டரில் குளிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் முடிஞ்சுதா. இப்போ நம்ம ப்ரீத்திங்க்கு வரும். ஸோ ப்ரீத்திங்னா என்னது? எக்ஸேல், இன்ஹேல், இதுதான் ப்ரீத்திங். ஓகேயா. ஸோ நம்ம காற்றுல இருக்க ஆக்சிஜனை வந்து நம்ம உடம்புல பாடியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மூச்சு இழுத்தோம் அப்படின்னா இது பேர் என்னது? இன்ஹேல். அதே இது நம்ம கார்பன் டை ஆக்சைடை நம்ம உடம்புலேருந்து வெளியே ஏருக்கு தள்ளணும் அப்படின்னா அது பேர் வந்து எக்ஸேல். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் டில் லைஃப் லாங். நம்ம டெத்து வரைக்கும் நம்ம இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறது, அதாவது ப்ரீத் பண்ணுறத நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஒரு பர்சனை எத்தனை டைம் ப்ரீத் பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. என்னென்னா அது பேர் தான் ப்ரீத்திங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீத்திங்னா என்னது? இன்ஹேல் எக்ஸேல் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஒரு ப்ரீத்திங்னா என்ன வரும் அப்படின்னா ஒரு இன்ஹேல் ப்ளஸ் ஒரு எக்ஸேல் சேர்ந்தது தான் ஒரு ப்ரீத்திங். ஓகே. சரி, இப்போ நம்ம ப்ரீத்திங் ரேட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம அமைதியாக கண்ணை மூடி உட்காரணும் போத. ஓகே. உட்காந்துட்டு நம்ம வந்து கவுண்ட் வச்சுக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து எத்தனை இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்படி கணக்கு வச்சாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பர் மினிட் பர்த் ரேட் வந்து ப்ரீத்திங் ரேட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ ஒரு ப்ரீத்னா என்னது? ஒரு இன்ஹேல் ப்ளஸ் ஒரு எக்ஸேல் சேர்ந்து தான் ஒரு ப்ரீத்திங். ஸோ அப்படியே போட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எவ்வளோ ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நார்மலாக ஒரு ரெகுலர் பர்சனாக இருக்காங்க, ஒரு அடல்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் 15 to 18 டைம்ஸ் வந்து ப்ரீத்திங் ரேட் இருக்குமா. இதே இது அந்த பர்சன் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணுறாங்க, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் அவங்களோட ப்ரீத்திங் ரேட் வந்து 25 டைம்ஸ் பர் மினிட்டாக இருக்குமா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்னைக்கு ரொம்ப வேலை பார்த்துட்டேன், பசிக்குது அப்படின்ட்டுன்னு. ஏன் அப்படின்னா ஸோ ஃபிசிக்கல் ஒர்க் வேலை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பசிக்கும். ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளை, செல்லுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை ஸ்பீடாகி சீக்கிரமாக பிரேக் டவுன் ஆகிடுது ஃபுட் எல்லாமே, இந்த குளுக்கோஸ் எல்லாமே. அதனால நமக்கு சீக்கிரமாக வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகி நமக்கு அடுத்த லெவலுக்கு உடனே பசிச்சுட்டு தான். அதனால நல்லா வேலை பார்க்கணும், நல்லா சாப்பிடணும். ஓகேவா. சும்மா உட்காந்து ஃபோனே தடவிட்டுனா ஒன்றுமே ஆகாது, பசிக்காது, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மந்தமாயிருவீங்க. ஸோ அடுத்த டாபிக் வந்து ஹவு வி கார் ப்ரீத். ஓகே. நம்ம எப்படி வந்து ப்ரீத் பண்ணுறோம், ப்ரீத்திங் பர்பஸோட ஒரு மெக்கானிசம் தான் பார்க்க போகிறோம். ஏரை வந்து நம்ம மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இட் பாசஸ் எங்கே போகுது அப்படின்னா இட்ஸ் பாசஸ் த்ரூ நாஸ்ட்ரில். நாஸ்ட்ரில்லேருந்து எங்கே போகுது அப்படின்னா நேசல் கேவிட்டிக்கு போகுது.
ஸோ அந்த நேசல் கேவிட்டியிலேருந்து விண்ட் பைப் வழியாக லங்ஸை போய் சென்றடையுது. ஸோ லங்ஸ் ப்ரெசன்ட் இன் செஸ்ட் கேவிட்டி. ஓகேவா? செஸ்ட் கேவிட்டியில் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே வந்து ஒரு லார்ஜ் மசில் ஷீட் ஒன்று இருக்கான். இட்ஸ் கால் டயாஃப்ரம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃப்ளோர் மாதிரி வந்து செஸ்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுதான். ப்ரீத்திங் நம்ம எடுத்துக்கிட்டாவே 2 மூமெண்ட் வந்து கண்டிப்பாக வேணும். என்ன அப்படின்னா, இட்ஸ் மூமெண்ட் ஆஃப் டயாஃப்ரம் அண்ட் ரிப் கேஜ். இந்த 2 மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் ப்ரீத்திங் வந்து பாசிபிள். ஓகே, நம்ம இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறோம் இல்லையா, அது பண்ணுறதுக்கு டயாஃப்ரம் அண்ட் ரிப் கேஜ் அப்படின்ற மூமெண்ட் வந்து கண்டிப்பாக வேணும். அண்ட் எப்படி அது மூமெண்ட் பண்ணுது, அதனால எப்படி நம்ம ப்ரீத் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டூரிங் இன்ஹேல் நம்ம மூச்சு வந்து உள்ளே இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரிப் கேஜ்னு சொன்னோம் இல்லையா, இந்த ரிப் வந்து மூவ் அப் அண்ட் மூவ் அவுட்வர்ட்ஸ், மேலையும் அவுட்வர்ட்ஸாகவும் மூவ் ஆகுது. அப்போது இந்த டயாஃப்ரம் வந்து கீழே மூவ் ஆகுமா. ஓகே, டயாஃப்ரம் மூவ் டவுன். திஸ் மூமெண்ட் வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது, மேலே போகும்போது செஸ்ட் கேவிட்டி வந்து விரிவடையுமா. அப்போதான் இந்த ஏர் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் நடக்கும். நம்ம சொல்லும் போது இவ்வளோ நேரம் ஆகுது, பட் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு டக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நடக்கிற வேண்டிய விஷயம். ஸோ இந்த ஒரு இது ரிப்கேஜ் வந்து மேலே மூவ் ஆகும்போது அவுட்வர்டில் மூவ் ஆகும்போது டயாஃப்ரம் கீழே மூவ் ஆகும். ஓகே, மூவ்ஸ் டவுன். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஏர் வந்து உள்ளே வரும். ஸோ ஜூரிங் எக்ஸ்ஹேஷன் நம்ம வந்து மூச்சை வந்து வெளியே விடும்போது என்ன ஆகும்னா, ரிப் கேஜ் இருக்கு இல்லையா, இந்த ரிப் மூவ்ஸ் டவுன் அண்ட் இன்வர்ட்ஸ். ஓகே, கீழ் வழியாகவும் உள்ளேயும் உள்ள தள்ளுமா. அப்போ டயாஃப்ரம் வந்து மூவ்ஸ் அப். ஓகே, மேலே தள்ளுமா. அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்கேல், காற்று வந்து வெளியே போகுது. நிறைய பிரீத் பண்ணும்போது நம்ம செஸ்ட்டு வந்து சுருங்கி விரியும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ தும்மல் வரும்போது நம்ம முக்கியமான விஷயம், ஏன் தும்மல் வருது அப்படின்னு நம்ம கேட்போம். அதுவும் ரெஸ்பிரேஷன் சிஸ்டம்லாம் ஒன்று தான். ஓகே, நம்ம ஏரில் வந்து நிறைய டைனி பார்ட்டிகல்ஸ் வந்து நிறைய இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாத தூசிகள். அது நம்ம மூக்கு வெளியே உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளாக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை ஃபில்டர் பண்ணுற மாதிரி போகணும். லங்ஸுக்கு வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் போகக்கூடாது அப்படின்ட்டுன்னு பிளாக்ல வந்து மாட்டினதுனால நமக்கு தும்மல் வருது. ஸோ தும்மும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, நம்ம இவ்வளோ நேரம் ஹியூமன்ஸே பார்த்துச்சுல, இப்போ வந்து இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். ஓகே, நம்ம ப்ரீத்திங் வந்து எப்படி நம்ம அனிமல்ஸ்க்கு, பிளான்ஸ்க்குலாம் எப்படி, பூச்சி வகைகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எலிஃபெண்ட்டு, லயனு, கவ்வு, கோட்டு, ஃபாக்ஸு, லிசார்ட் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது எப்படிலாம் ப்ரீத் பண்ணும் அப்படின்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த அனிமல்ஸ்லாம் நம்மள மாதிரி தான் ப்ரீத் பண்ணும். இந்த பூச்சி வகைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ காக்ரோச், அதெல்லாம் எப்படி ப்ரீத் பண்ணும் அப்படின்னா, காக்ரோச் மேலே வந்து ஒரு ஸ்மால் ஓப்பனிங் சைடு இருக்குமா அது பாடியில், பேர் செப்ராக்டஸ். ஓகே, அது மூலயமா தான் அது வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே தள்ளுமா. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆக்சிஜன் சொல்கிறோம், ஏரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் அது கூட ஆக்சிஜன் மட்டும் உள்ளே போகிறதில்ல, ஒரு வகையான கேஸும் இருக்குது. இந்த கேஸும் சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து உள்ளே போகும். ஓகே, ஆக்சிஜனில் கேஸும் இருக்குது. ஸோ காக்ரோச் வந்து அந்த ஸ்மால் ஓப்பனிங் மூலயமா அதோட காற்றை வந்து எடுத்துக்குது. ஸோ ஏர்த்வார்ம் எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஏர்த்வார்ம் தான் ஒன்றுமே கிடையாது அப்படின்னா, அதோட ஸ்கின் மூலியமாக நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்லேயே படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸ்கின் மூலயமா அது வந்து ப்ரீத் பண்ணுமா. அதாவது அந்த ஸ்கின் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும், ரொம்ப ஸ்லிம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த கேஸ் வந்து அதோட உடம்புக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஏர்த்வார்ம் வந்து ஸ்கின்னால் ரெஸ்பிரேட் பண்ணுது. ஸோ நிறைய மிருகங்கள், ஃபிஷ்ஷாக இருக்கலாம், மற்ற சீ அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்கும், பீச் கடையில் கடலில் இருக்கும் இல்லையா, அது எப்படி ப்ரீத் பண்ணும், ஃபிஷ் எல்லாம் எப்படி ப்ரீத் பண்ணும் அப்படின்னா, அதோட கில்ஸ், அதாவது செதில்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த செதில்கள்னால அதை ப்ரீத் பண்ணுமா. அப்போ பிளான்ஸ் அப்படின்னு கேட்டோன்னா, ப்ரீவியஸ் சாப்டர்லேயே படிச்சிருக்கோம், அந்த பிளான்ஸோட லீஃபில் வந்து குட்டி குட்டி டைனி போர்ஸ் இருக்கும், அது பேர் தான் வந்து ஸ்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டோமான்ற இது மூலயமா ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடும் இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, ஸோ எல்லா ஆர்கனிசமுக்குமே ப்ரீத்திங் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ஒரு ப்ரீத்திங் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா, அந்த மனுஷன் உயிர் வாழலை, அந்த செடி உயிர் வாழலை, அந்த அனிமல் உயிர் வாழலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம மூச்சு பயிற்சி கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ ப்ரீத்திங் நம்ம உயிர் வந்ததுலேருந்து, நம்ம குழந்தையாக வந்ததுலேருந்து நம்ம டெத்து வரைக்கும் நம்ம கூடயே இருக்கிற விஷயம். ஸோ அதை நம்ம சேஃப்கார்டாக பார்த்துக்கணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்ணணும் அடிக்கடி. அண்ட் தும்மும் போதெல்லாம் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைனி போர்ஸ் நிறைய சொன்னோம் இல்லையா, நிறைய பார்ட்டிக்கல் இருக்குது. ஸோ லங்ஸை போய் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃப் அண்ட் சைடாக இருக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது இங்கிலீஷ் சம்மரி வேணுன்னா, இந்த மாதிரி டாபிக் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷுவராக நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.